எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 64. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். என்னதான் செல்ல பேரனின் முடிவுகளை தாத்தா மதித்தாலுமே இப்போதைக்கு கோக்ஸ் கர்ப்பமாக இருப்பதால் அவனின் தனி குடித்தனத்தில் அதிருப்தியே கொண்டார் பெரியவர் அவர். நீ இறங்கி வரவே வேணாண்டா, என் பேத்தியை மட்டும் இங்க இருக்க விடு, அது போதும். ஆஃபீஸ் வேலையெல்லாம் அவ வீட்ல இருந்தே பார்த்துக்கட்டும். அவளை பத்திரமா பார்த்துக்க இங்க என்னோட 2 மருமகள்கள் இருக்காங்க. இன்று தாத்தாவோ தோட்டத்தின் நாற்காலியில் அமர்ந்தவாறே கட்டளையான கோரிக்கையை வைக்க, எங்க அம்மாவும் சித்தியும் என்ன லோட்டஸ்க்கு வேலைக்காரவங்களா என்ற ரகுவோ வாயில் சூயிங்கம்மை அதக்கியவாறே புருவங்களை உயர்த்த தாத்தா அவனை ஏற இறங்க பார்த்தார். நான் இருக்கேன் தாத்தா என் பொண்டாட்டிக்கு. அவளை என்னை விட பாதுகாப்பா யாரும் பார்த்துக்க முடியாது. அதுவும் அந்த வித்தார கள்ளி என்னை விட்டுட்டு தனியாலாம் இருக்க மாட்டா என்ற ரகுவோ கால் மேல் கால் போட்டபடி தூரத்தில் அருளோடு ஆட்டமாய் ஆடிய காதல் கள்ளியை பார்த்தபடியே சிரிக்க, அதுக்குதான் சொல்றேன், குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவளோட நீயே இங்கேயும் வந்து தங்கிடுன்னு. ஆரம்பிச்சாச்சா? எங்கடா வேதாளம் இன்னும் முருங்க மரம் ஏறலையேன்னு நினைச்சேன். தோ ஏறியாச்சே என்ற பேரனோ தாத்தாவை கிண்டல் அடித்து சிரிக்க, நீ என்ன வேணா சொல்லுடா, ஆனா நான் வீட்டை விட்டு போக சொன்னதுல நீ ஒன்னும் இங்க வரமாட்டேன்னு சொல்லல. அது எனக்கு நல்லாவே தெரியும். வேற என்னவோ இருக்கு, சொல்லதான் மாட்றேன் என்ற ரத்னவேலு தாத்தாவின் குரலோ சீரியஸாக, ஆகுவோ மெல்லும் கொழுந்தின் காகிதத்தை விரல்களால் மடக்கியபடி மென் புன்னகை கொண்டான். நானும் பாக்கறேன் எத்தனை நாளைக்கு முழு பூசணிக்கா சோத்துல ஒளிஞ்சிருக்க போகுதுன்னு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் முத்துன கத்திரிக்கா தெருவுக்கு வந்துதானே ஆகணும். என்ற தாத்தாவோ எப்படியாவது ரகுவிடமிருந்து நிஜத்தை அறிந்து கொள்ள முனைப்பாயிருக்க, கிழவா என்ன செட்டுங்கா என்ற பேரனோ தாத்தாவை வம்பிழுக்க, ஆமாடா, இன்னைக்கு உன் வாயிலிருந்து உண்மையை புடுங்காம நான் ஓய மாட்டேன் என்று சபதம் கொண்ட ரத்னவேலு தாத்தாவை பார்த்து சிரித்த ரகுவோ இடக்கால் முட்டியின் மீது பதிந்திருந்த அவனின் வலக்காலை அழுத்தியபடியே, லோட்டஸ் என் மேல ரொம்ப அன்பும் மரியாதையும் வச்சிருக்கா தாத்தா. சம்பவம் நடக்கும்போது அவ வீட்ல இல்ல. ஆனா நாளைக்கே வீட்ல யாராவது ஒரு வார்த்தை யதார்த்தமாவோ இல்ல விளையாட்டாவோ நடந்ததை சொல்லிட்டா, அதுவும் அது ஒரு கேலி கிண்டல் மாதிரி சிரிக்கிற விஷயமாயிட்டா, அது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிரும் என்ற பேரனின் விளக்கத்தை கேட்ட தாத்தாவோ உன்னிப்பாய் அவன் வார்த்தைகளை உள்வாங்க, நீங்க இதுக்கு முன்னாடி கூட என்ன நிறைய தடவை திட்டிருக்கீங்க தாத்தா. அப்போ ஆகுரதன் மட்டும்தான். ஆனா இப்போ அப்படி இல்லல்ல என்றவன் குறிப்பிட்டு கூறிய சொற்களில் ஏதோ ஒன்றை யூகித்த தாத்தாவோ புருவங்களை குறுக்க, தன்மானமில்லா கோழைங்கிற பேரோட இங்க நான் நிம்மதி இல்லாம இருக்கிறத விட ஈகோ பிடிச்ச புடிவாதக்காரங்கிற பேரோட தனியாவே இருந்துக்கிறேன் தாத்தா. கடைசி வரைக்கும் என் கூட வரப்போறது லோட்டஸ் தானே. அவளோட கண்ணுக்கு நான் சுயமரியாதையான ஆம்பளையா தெரிஞ்சாலே போதும் தாத்தா என்ற ரகுவோ இரு கரங்களையும் மேல் உயர்த்தி நெட்டி முறிக்க, பேரனின் செயலுக்கு பின்னால் எவ்வளவு விடயங்கள் இருக்கிறதென்பதை புரிந்தவராய் முறுவலித்தார் தாத்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரகு என்ற ரத்னவேலுவோ பேரனின் சிகையை வாஞ்சையாக கலைத்து சிரிக்க, ஏன் தாத்தா என்றவனோ எழுந்தவனாய் அருகிலிருந்த செடியொன்றில் தவழ்ந்த புழுவை நோக்கி நடை போட, என்கிட்ட இல்லாத பக்குவம் உன்கிட்ட நிறைய இருக்கு. இப்ப புரியுது எப்படி இந்த கொஞ்ச மாசத்திலேயே நீ இவ்ளோ பெரிய ஆளானன்னு என்று சொன்ன தாத்தாவோ பெருமூச்சோடு, ரகு, இந்த தாத்தா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்பா என்று பொடி வைத்து நிதானமாய் பேச, என்ன தாத்தா என்ற ரகுவோ மும்முரமாய் செடியிலிருந்து கீழே விழ பார்த்த பச்சை புழுவை சருகு இலை கொண்டு வேறொன்று கிளைக்கு டிரான்ஸ்ஃபர் செய்ய, தாத்தாவை மன்னிச்சிருப்பா, அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை திசை திருப்பிட்ட. என்னால நீயும் பேத்தியும் நிறைய துன்பங்களை அனுபவிச்சிட்டீங்க. கோர்ட்டு கேஸுன்னு எவ்வளோ பிரச்சனைங்க. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். தயவு செஞ்சு இந்த தாத்தாவை மன்னிச்சிருப்பா என்ற ரத்னவேலுவோ கவலை கொண்ட குரலில் குற்ற உணர்ச்சி கொள்ள, தாத்தா பார்க்க போனா நான் உங்களுக்கு தேங்க்யூ தான் சொல்லணும் என்ற ரகுவோ தாத்தாவின் கால்களுக்கு முன் ஒரு கால் மடக்கி அமர, என்னடா சொல்ற? பின்னென்ன, நீங்க பண்ண கொள்ளறுபடியால தான் நான் லோட்டஸ் மேல எவ்வளோ லவ் வச்சிருக்கேன்னு எனக்கே தெரிஞ்சுது. அதே மாதிரி அவளும் என் மேல எவ்வளோ உயிரா இருந்தான்னு இந்த பிரிவுல தான் புரிஞ்சுது. அப்போ எதிரும் புதிருமா இருந்தவங்கள நான் தான் ஒட்ட வச்சிருக்கேன் போல
என்ற தாத்தாவின் நக்கலில் இருவரும் சத்தம் போட்டு சிரிக்க, ஆனவன் கண்களிலோ ஜானகி வித்தார கள்ளிக்கு பாயாசம் ஊட்டிவிடும் சம்பவம் தென்பட்டது. அதை பார்த்தபடியே திரும்பி தாத்தாவின் முட்டிக்காலொன்றில் தலையை வசதியாக சாய்த்து கொண்ட ரகுவோ, தாத்தா, இந்த உலகத்திலேயே எனக்கு யார ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. வேற யாரு, உன் பொண்டாட்டியத்தான் என்ற தாத்தாவின் கணிப்பில் சிரித்த ரகுவோ, இல்ல தாத்தா, அம்மா, என் அம்மா, என்னோட ஜானகி அம்மா என்று சொல்லி நட்சத்திரங்கள் கொண்ட வானை நோக்கியவாறே, எந்த அம்மானாலையும் தோளுக்கு மேல வளர்ந்த தன்னோட பையனை அடுத்தவங்க மரியாதை குறைவா நடத்துறத தாங்கிக்கவே முடியாது தாத்தா. அது புருஷனா இருந்தாலும் சரி, அவரையே பெத்த மாமனாரா இருந்தாலும் சரி என்றவனின் விலோசனங்களோ குளமாய் போக, தன்மானத்தோட பையனை வளர்த்த எந்த தாயானாலும் மரியாதை இல்லாத இடத்துல தன் பையன் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க தாத்தா என்ற ரகுவோ மெதுவாய் அவன் அம்பகங்களை மூட, அன்றைய சம்பவத்தின் போது ஜானகியின் கண்ணீர் வழிந்திறங்கிய சிவந்த நேத்திரங்கள் வீங்கிய முகத்தோடு காட்சியாய் விரிந்தது ஆனவன் திட்டிகளுக்குள். யார் ஏறி மிதிச்சிட்டு போனாலும் சிரிக்கிற தத்தியா நான் வளரல தாத்தா. கெத்தா சிங்கமா வளர்ந்திருக்கேன், வளர்க்கப்பட்டிருக்கேன் எங்க அம்மா ஜானகியால என்றவனின் கண்ணீரோ விழியோரம் கசிய, என் அம்மாவோட வளர்ப்பு ஒரு நாளும் தப்பா போகாது தாத்தா. இந்த ஆகுரதன் போக விடவும் மாட்டான் என்றவனின் தலையை வாஞ்சையாக கோதினார் ரத்னவேலு தாத்தா. கனத்திருந்த மனம் லகுவாகி கண்ணீர் வழி நிம்மதி கொள்ள, இதுவரைக்கும் மகன் தன்னை தவறாக புரிந்து கொண்டான் என்று நினைத்து கொண்டிருந்த ஜானகியோ குழந்தைகள் விளையாடி தவறவிட்டிருந்த பந்தை எடுக்க வந்த நேரம் எதிர்பாராவிதமாய் தோட்டத்தின் எதிர்முனையிலிருந்து ஆகுரதனின் மொத்த பேச்சையும் கேட்டிருந்தார். ஆனந்த ஒப்பாரி கொண்டவருக்கோ கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. இப்போதுதான் தெளிவாய் விளங்கியது ஜானகிக்கு தாயோடான மகனின் பொய்யான கோபமும் நாடகமும். எங்கே ரகு இப்போது தாத்தாவிடம் சொன்ன நிதர்சனத்தை மற்றவர்கள் பொதுவாய் அறிய நேர்ந்தால் 4 பேர் 4 விதமாக பேசிவிடுவார்கள் என்று நன்றாகவே அறிந்திருக்கிறான் ஆனவன். ஆகவே ஜானகியின் மனம் கொண்ட வைராக்கியத்தை வெளிப்படையாய் அவரிடத்தில் கூட கூறிடாது மொத்த பழியையும் தன்பால் போட்டுக்கொண்டு தாயின் உள்ளத்தை குளிர வைத்திருக்கிறான் மகனவன், இரகசியமாக நாடகமாடி. எங்கே தனக்காகத்தான் மகன் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறான் என்று ஜானகி அறிய நேர்ந்தால் கண்டிப்பாய் அவர் வளர்ப்பில் தவறிருப்பதாய் அன்னை அவர் வருந்தக்கூடும் என்பதற்காகவே அதையும் தாய் அவர் அறியாமலேயே பார்த்து கொண்டான் ஆகுரதன். பெறாது போனாலும் கொள்ளி போட அத்தனை தகுதிகளையும் கொண்ட ஒரே வாரிசு ஆகுரதன் மட்டுமே என்ற ஆனந்தத்தோடு நயனங்களை துடைத்து கொண்ட ஜானகியோ அங்கிருந்து நகர்ந்தார். மாளிகை வீட்டின் அன்றைய கொண்டாட்டம் பல நெஞ்சங்களின் சஞ்சலங்களை தீர்த்து எல்லோர் உள்ளத்திலும் இன்பமெனும் மூற்றை பிரகாசிக்க வைத்திருந்தது. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.